அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். அட மல்லி, நல்லா பொட்டு வாங்குறீங்களே. ரேணுகா பார்க்கணுமே, நல்லா திருன்னு. நம்ம மல்லி என்ன பண்றாங்க, நிறைய விஷயத்த கறந்துட்டாங்க இல்லையா, அதனால எப்படியாவது ரேணுகா கிட்ட இருந்து உண்மையெல்லாம் இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏதோ கால் வர மாதிரி யார்கிட்டயோ பேசுற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டைனிங் டேபிள்ல பார்த்தா நம்ம விஜயும் ரேணுகாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து மல்லி போனை காதுல வச்சுட்டு சொல்லுங்க ரேணுகா அக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லவும், இந்த பக்கம் பார்க்கணுமே ரேணுகாவோட மூஞ்சி அப்படியே செத்து போச்சு. அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் விரிஞ்சு பயங்கரமா பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மல்லி சும்மா இல்லாம எப்போ பேரு மாத்துனீங்களோ அப்ப இருந்து வெறும் பொய்யா சொல்லிட்டு திருட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சும்மா ஒரு போட்டு வாங்குறாங்க. விஜயும் இத பாக்குறாரு. ஆனா அவருக்கு பெருசா எதுவும் தெரியாததுனால எந்த ரியாக்ஷனுமே கிடையாது. ஆனா ரேணுகாவுக்கு இங்க படப்படன்னு அடிச்சுக்குது. என்ன பண்றா மல்லி, ஏன் இப்படி எல்லாம் சொல்றா அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. பயத்துல வேற இருக்காங்க. மல்லி ரேணுகாவோட ரியாக்ஷனை வச்சு உண்மையெல்லாம் எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சு இவ்வளோ பேசிட்டு இருக்காங்களா, ரேணுகாவை என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்றதும் தெரியல. ஆனா இதுக்கப்புறம் கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய சம்பவம் காத்துட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் தெரியுது. இந்த பக்கம் நிஷா சும்மா இல்லாம நேரா போய் அவங்க அப்பா கிட்ட ஏன் தான் வீட்டுக்கு போனேனோ, எனக்கு பயங்கர ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே கதிரேசனும் சும்மா இல்லாம ஏமா அப்படி சொல்ற, என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாரு. நிஷாவும் இந்த மாதிரி வீட்டுக்கு போனப்போ மல்லியும் விஜயும் சந்தோஷமா இருக்கதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் லூட்டி அடிக்கிறது தாங்கவே முடியல, இப்படியே விட்டா ரேணுகா அக்காவோட நிலைமை மோசமா போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவங்க அப்பாவை ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. இதை கேட்டுட்டு கதிரேசனும் பயங்கரமா ஆழமா யோசிக்கிறாரு. என்ன சதி வேலை பண்ண போறாங்களோ தெரியல. இது எல்லாமே சரிதான், ஆனா யாருமே வெண்பாவை பத்தி யோசிக்கவே இல்லை. பாவம் வெண்பா இந்த பக்கமும் அந்த பக்கமும் யாரு கூப்பிடுறாலோ அந்த பக்கம் போய்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அட்லீஸ்ட் வெண்பாவை பத்தி நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தா ரேணுகா சும்மா இல்லாம வழக்கம் போல ஒரு டிராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேற என்ன, விஜய் இன்னைக்கு தூங்குறதுக்கு இன்னைக்குதான் கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய மல்லி ரூமுக்கு போக விடாம பக்கத்திலே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பிளான் பண்ணி கதை சொல்ல சொல்றாங்க. ஆனா கரெக்டா நம்ம அன்னபூரணியமா வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் இருக்கு, நீங்க போங்க விஜய், இவளை நான் கதை சொல்லி தூங்க வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அன்னபூர்ணிமாவும் வந்தாச்சு. ரேணுகாவுக்கு கதை சொல்ல போறாங்களா இல்ல பாடம் சொல்லி கொடுக்க போறாங்களா, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சுடரக்கா. பேரை மாத்துனாங்களோ அன்னையில இருந்து திருட்டுத்தனம் பண்ணி தான் பொழப்பு நடத்துறாங்க. ஏன் அங்க போனேன்னு ஆச்சுப்பா, மல்லிய மாமா கூட லூட்டி அடிக்க விட்டுட்டு இருந்தோம்னா நம்ம ரேணுகாவோட ஃபியூச்சர் நல்லாவே இருக்காது. எங்க போற? இன்னைக்கு தூங்குறதுக்கு இன்னைக்கு தான் கதை சொல்லணும். நான் கதை சொல்லி தூங்க வைக்கிறேன். மல்லி 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 மல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.